புதுவை சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடம் 220 கோடி ரூபாயில் கட்ட தீர்மானித்துள்ளதால் அதற்கான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். பேரவைத் தலைவர் செல்வம் இதுகுறித்து பேசும் பொழுது, புதுவை சட்டப்பேரவையில் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கும் கொரோனா விதிகளின்படி பேரவைக்குள் பொதுமக்கள் வெளிநபர்களை அனுமதிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். புதுவையில் கொரோனா 2வது அலையின் தாக்கத்தை கட்டுப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 100 இடங்களில் அரசு சார்பில் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மாநிலத்தில் இதுவரை 45 வயதிற்கு மேல் உள்ளவர்களில் 49.29% பேரும், 18 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 29.71% பேரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். புதுவை சட்டப்பேரவை அலுவலகம் தற்பொழுது பிரெஞ்சு ஆதிக்கத்தின் பொழுது கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இங்கு இட நெருக்கடி, தொடர் புனரமைப்பு பணிகள் அவசியம் எழுவதால் மாநிலத்தில் தற்பொழுது பொறுப்பேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய சட்டப்பேரவை கட்டடம் கட்ட தீர்மானித்துள்ளது. அங்கு கட்டுமான பணிகளுக்காகவும் தற்பொழுது அந்த இடத்தில் உள்ள அரசு அலுவலகங்களை வேறு இடத்திற்கு மாற்றி அமைத்திடவும் சுமார் 220 கோடி நிதி தேவையுள்ளது. இதற்கான நிதியை மத்திய அரசு கொடுத்து உதவுவதற்கு மக்களவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறார். புதுவை சட்டப்பேரவையின் புதிய கட்டடம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். பாரதிய ஜனதா சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாளையொட்டி பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 68வது நினைவு தினமான இன்று புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ECR கொக்கு பார்க் அருகில் தொகுதியின் தலைவர் பசுபதி தலைமையில் தொகுதியின் பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மாநில ஊடகப் பிரிவு ஜனார்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் பாஸ்கர், சுந்தரமூர்த்தி, மாநில முன்னாள் சிறுபான்மையினர் அணி தலைவர் முகமது ஹனீப், மாவட்ட செயலாளர் ஜெயபாரத், தொகுதி துணைத் தலைவர்கள் பரமேஸ்வரன், லிங்கமூர்த்தி, தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், தொகுதியின் சோசியல் மீடியா பிரிவு தலைவர் எழில்குமார், மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் கணேசன், தொகுதி விவசாய அணி தலைவர் ஸ்ரீனிவாசன், OBC அணி தலைவர் ஆறுமுகம், SC அணி தலைவர் உமாபதி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வீரப்பன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் மேகநாதன், கௌசிக், அண்ணாதுரை, தட்சிணாமூர்த்தி, பிரவீன், அரவிந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியில் 10 இடங்களில் கேந்திர பொறுப்பாளர்களின் தலைமையில் நிர்வாகிகள் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனதா சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாள் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் காமராஜர் சாலையில் நடைபெற்றது. மாநில பாஜக தலைவர் சுவாமிநாதன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பாஜக பிரமுகர் PS கணேஷ், உருளையன்பேட்டை தொகுதி பாஜக தலைவர் தனசேகரன், நகர மாவட்ட முன்னாள் தலைவர் வைத்தியநாதன், சாய் சுதாகர், மாறன் உட்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் 2021-22ஆம் ஆண்டு +1 மாணவர்கள் சேர்க்கைக்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டது. அதன்படி 2018ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள விதிகளின்படி இந்த மாணவர் சேர்க்கை நடைபெறும். நிகழாண்டு கொரோனா காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படாததால் 2019-20 நடைபெற்ற 9ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு +1 சேர்க்கை நடைபெற உள்ளது. இந்த சேர்க்கைக்காக அனைத்து கல்வி நிறுவனங்களும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த விதிமுறைகளை பின்பற்றிதான் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மதிப்பெண் பட்டியலை தயார் செய்து சேர்க்கையை நடத்த வேண்டும். ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும். விண்ணப்பங்களை பள்ளி கல்வித்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது அந்தந்த பள்ளிகளில் பெற்றுக்கொள்ளலாம். அதன்படி இன்று முதல் விண்ணப்பங்கள் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டது. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜூலை 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். ஜூலை 12ஆம் தேதி அரசு பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். ஜூலை 14ஆம் தேதி அரசு பள்ளி மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெறும். ஜூலை 19ஆம் தேதி காலியிட விவரம் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். ஜூலை 21
1ஆம் தேதி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெறும். ஜூலை 22ஆம் தேதி காலியிட விவரம் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூலை 23ஆம் தேதி தனியார் பள்ளி மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெறும் என கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் முனைவர் தன்ராஜ் ஆலோசனைப்படி அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பகுதிகளில் கொரோனா கால நிவாரணமாக 5 கிலோ அரிசி 100 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் முனைவர் தன்ராஜ் ஆலோசனைப்படி அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன்தோப்பு கிராமத்தில் உள்ள பிரம்மன் கோவில் வீதி, எம்ஜிஆர் வீதி, ராஜீவ்காந்தி வீதி ஆகிய பகுதிகளில் கொரோனா கால நிவாரணமாக 5 கிலோ அரிசி 100 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பாமக பிரமுகரும் மாநில வன்னியர் சங்க துணை செயலாளர் ஜீவா தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில பாட்டாளி இளைஞர் சங்க செயலாளர் சேகர் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணை அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு 5 கிலோ அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க செயலாளர் முருகன், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் ஆசிரியர் வெங்கடேசன், தொகுதி இளைஞர் சங்க செயலாளர் பாண்டியன், மாநில மாணவர் சங்க துணை செயலாளர் சிவராஜ், தொகுதி துணை செயலாளர் சபரி மற்றும் காக்கையன்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் பொன்னி, வேந்தன், நாகராஜ், சதீஷ், மோகன், குணா, பார்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காக்கையன்தோப்பு பாமக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். பாரதிய ஜனதா கட்சி ராஜ்பவன் தொகுதி சார்பாக பாஜகவின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜியின் 68வது நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாஜகவின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜியின் 68வது நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி ஹோட்டல் ஆதித்ய சிக்னல் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, ஓபிசி மாநில தலைவர் சிவகுமார், வடிவேலன், சிறுபான்மையினர் மாநில தலைவர் விக்டர் விஜயராஜ், ஸ்ரீனிவாச பெருமாள், ராஜ்பவன் தொகுதி முருகன், ஓபிசி அணி ஸ்ரீனிவாசன், பாண்டியன், நகர மாவட்ட துணைத் தலைவர் விஜயரங்கன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராஜ்பவன் தொகுதி தலைவர் நாகராஜன் ஏற்பாடுகளை செய்திருந்தார். புதுச்சேரியில் நடிகர் விஜய்க்கு நடுக்கடலில் பேனர் வைத்து பாலாபிஷேகம் செய்து அவருடைய பிறந்த நாளை ரசிகர்கள் கொண்டாடினர். புதுச்சேரியில் பிரபல சினிமா நட்சத்திரங்களின் புதிய திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது அவர்களுடைய பிறந்த நாட்களுக்கும் ரசிகர்கள் புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் உள்ள நடுக்கடலில் பேனர்கள் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் நடிகர் விஜயின் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் கேக் வெட்டியும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பான முறையில் கொண்டாடினர். விஜய் மக்கள் இயக்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் வாழ்த்துக்களுடன் புதுச்சேரி மாநில தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் செயலாளர் சரவணன் வழிகாட்டுதல் படி, அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜா வழிகாட்டுதல் படி, கிளைமன்றம் தலைவர் கிள்ளி செல்வா மற்றும் நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் ரசிகர்கள் சற்று வித்தியாசமாக காந்தி சிலை பின்புறம் உள்ள கடல் பகுதிக்கு படகு மூலம் சென்று நடிகர் விஜயை வாழ்த்தி பேனர் வைத்து பாலாபிஷேகம் செய்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் கட்டாய பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்ததில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்ததற்கு காரணமாக குற்றவாளி மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் குற்றவாளிக்கு உடந்தையாக தற்பொழுது பாஜக அமைச்சர் பட்டியலில் இடம் பிடித்த சாய் சரவணகுமார் செயல்படுவதாகவும் நீதி வேண்டும் என உயிரிழந்த சிறுமியின் தாய் ஜனநாயக மாதர் சங்கத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் வசித்து வரும் பரமேஸ்வரி என்பவரது 17 வயது மகள் கல்லூரி படித்து வந்தார். சிறுமி தனது தாயுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி அதே பகுதியை சேர்ந்த அருண்குமார் சிறுமியின் வீட்டில் புகுந்து சிறுமியை கட்டாய பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டி தொடர்ந்து பலமுறை சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்துள்ளார். இதனால் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட சிறுமி கேரளாவில் உள்ள தனது சித்தி வீட்டிற்கு சென்றுள்ளார்.
அங்கு அவருக்கு உடல்நிலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து சிறுமியிடம் கேட்டபொழுது நடந்த சம்பவத்தை கூறி கதறி அழுதுள்ளார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி சிறுமி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். உடனடியாக சிறுமியின் சித்தி சத்ரா திருவனந்தபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து கேரளா போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்த புதுச்சேரியை சேர்ந்த அருண்குமார் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து சிறுமியின் தாய் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதும், மேலும் குற்றவாளிக்கு ஆதரவாக தற்பொழுது பாஜக அமைச்சரவை பட்டியலில் இடம் பிடித்த சாய் சரவணகுமார் செயல்பட்டு வழக்கு பதிவு செய்யாமல் தடுத்து வருவதாக உயிரிழந்த சிறுமியின் தாய் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் அமைச்சர் பட்டியல் துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 50 நாட்களாக நீட்டித்து வந்த இழுபறி இன்று முடிவுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பதவியேற்று இதுவரை 50 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அமைச்சர்கள் யாரும் பதவியேற்கவில்லை. என்ஆர் காங்கிரஸ் பாஜகவில் அமைச்சர்களை பிரிப்பதில் மோதல் ஏற்பட்டதால் காலதாமதம் ஏற்பட்டது. இதையடுத்து சமரசம் ஏற்பட்டதால் என்ஆர் காங்கிரசிற்கு 3 அமைச்சர், 1 துணை சபாநாயகரும், அதேபோல் பாஜகவிற்கு சபாநாயகர் 2 அமைச்சர்கள் என முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் பாஜக தரப்பில் அமைச்சர்கள் பட்டியலில் திடீர் மாற்றம் செய்தனர். பட்டியலில் இடம்பெற்றிருந்த ஜான்குமார் மாற்றப்பட்டு தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் இடம் பிடித்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் அமைச்சர்கள் பட்டியலை இறுதி செய்யாததாலும் அமைச்சர்கள் பதவியேற்பு தள்ளிப்போனது. இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி தனது அமைச்சர் பட்டியலை நேற்று இரவு இறுதி செய்தார். ஆளுநர் தமிழிசையும் சென்னையிலிருந்து இன்று அதிகாலை புதுச்சேரி திரும்பினார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி இன்று ஆளுநர் தமிழிசையை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாஜக அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். இதையடுத்து இந்த பட்டியலை உள்துறைக்கு அனுப்ப ஒப்புதல் பெறும் வேளையில் ஆளுநர் மாளிகை நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. ஆளுநர் மாளிகைக்கு உள்துறையில் இருந்து ஒப்புதல் கிடைத்துவிட்டால் அமைச்சரவை பதவியேற்பு விழா விரைவில் நடைபெறும். அந்த வகையில் 27ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த பட்டியலில் சுகாதாரத்துறையில் லட்சுமி நாராயணன், உள்ளாட்சித்துறையில் லட்சுமிகாந்தன், மின்சாரத்துறையில் திருமுருகன், உள்துறையில் நமச்சிவாயம், சமூக நலத்துறையில் சாய் சரவணகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கரிக்கலாம்பாக்கம் ஏரியை தூர்வாரி ரூபாய் 8 லட்சத்தில் செப்பனிடும் பணிக்காக புதுச்சேரியில் ஏரிகள் மற்றும் குளங்கள் புனரமைக்கும் ஒருங்கிணைந்த நீர்பரப்பு மேலாண்மை திட்டத்தின் பணியை ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள கரிக்கலாம்பாக்கம் ஏரியை தூர்வாரி ரூபாய் 8 லட்சத்தில் செப்பனிடும் பணிக்காகவும், மண்ணப்பாந்தங்களை புனரமைக்க ரூபாய் 7 லட்சத்தில் மத்திய அரசின் நிதி பங்களிப்பு பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப தகவம் வைத்துக் கொள்ள புதுச்சேரியில் ஏரிகள் மற்றும் குளங்கள் புனரமைக்கும் ஒருங்கிணைந்த நீர்பரப்பு மேலாண்மை திட்டத்தின் கீழ் பணியை துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் நெடுமாறன் மற்றும் இளநிலை பொறியாளர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை திருவண்ணாமலை சிவனடியார்கள் சந்தித்து புதுச்சேரியில் குழப்பமில்லா ஆட்சி நடைபெற்றிட கருங்காலி கோரி பரிசளித்தனர். திருவண்ணாமலையிலிருந்து உளவாய்க்கால் சந்திரசேகர சுவாமிகள் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் நேற்று புதுச்சேரி சட்டசபைக்கு வந்தனர். புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தை சந்திக்க விரும்புவதாக கூறி நேரம் கேட்டனர். சிறிது நேரத்தில் அனுமதி கிடைத்தது. சட்டசபை காவலர்கள் சிவனடியார்களை சபாநாயகர் அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கிருந்து சபாநாயகர் செல்வத்திடம்
பொறுப்பேற்றமைக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசி வழங்கினர். பின்னர் அவருக்கு மாலை அணிவித்தும் திருவண்ணாமலை விபூதி பிரசாரத்தை வழங்கியும் திருவாசகம் பாடி வாழ்த்து தெரிவித்தனர். பூக்களை சபாநாயகர் மீது தூவி ஓம் நமச்சிவாயம் என வாழ்த்து ஒலி முழங்க பாடல் பாடினர். கடந்த காலங்களில் சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கவில்லை. வரும் காலங்களில் எவ்வித குழப்பமும் இல்லாத அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ள ஆட்சி கிடைக்க ஆதிசிவன் துணை இருப்பார் என கூறி பூஜை செய்து எடுத்து வந்த கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட 2 கோல்களை சபாநாயகரிடம் வழங்கினர். இதனை கையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறையான சக்திகள் அனைத்தும் கிடைக்கும் என தெரிவித்தனர். கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட மந்திர கோலை சபாநாயகர் செல்வம் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு பாண்டிச்சேரி ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளர் புசி ஆனந்த் மற்றும் ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் தலைவர் குரு தலைவா ஆசையுடன் புதுவையில் உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு பாண்டிச்சேரி ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு, பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட எளிய மக்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் பாண்டிச்சேரி ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் பொறுப்பாளர்கள் விநாயகமூர்த்தி மற்றும் கார்த்தி தலைமையில் உறுப்பினர்கள் தனுஷ், வினோத், சித்தார்த், விஜய், ரகு, ஆகாஷ் மற்றும் வசந்த், விஜய், சக்தி ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினர்.